ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா குரு அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் முக்கியமான பயிற்சி, முக்கியமான நிவர்த்தி பயிற்சி. சனி பகவான் கொடுப்பார், யார் தடுப்பார்? சனி பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த 12 ராசிக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா கொடுக்க போறோம். குரு சுக்கிரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய பயிற்சி பாருங்க, சனி பகவான் நவம்பர் மாசம் 14ஆம் தேதி சதய நட்சத்திரம் கும்பராசியில 4ஆம் பாகத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த 3 மாத காலங்கள், அதாவது அவர் வக்ரத்தை பயணத்தை நோக்கி சென்றார். வக்ரனா ஒண்ணும் இல்லைங்க, ஸ்லோவா போறதா வக்ரம், பின்னோக்கி நகர்ந்து போறதா வக்ரம் வாங்க. இப்ப நம்ம வேகமா போறதுக்கும் ஸ்லோவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இந்த வக்ரமான பயிற்சி 12 ராசிக்கு நான் பொதுவா சொல்றேன். சனி பகவான் யாருக்கு யோகமா இருந்துச்சோ யோகமான பலனை கொடுத்தார். யாருக்கு பலவீனமான இருந்துச்சோ சனி பகவான் ஜாதக அடிப்படையில நிறைய பேர் ஒரு பலவீனத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. குடும்ப ரீதியா, வாழ்க்கை ரீதியா எல்லாமே சந்திச்சிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த 3-4 பாகத்துல கேட்டீங்கன்னா ஆமாங்க இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, சொல்லியிருப்பாங்க. இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது மிகப்பெரிய ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தை கொடுக்கும். அதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, சனி பகவான் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் தான் போறாரு. இந்த 2 நட்சத்திரத்தை வச்சு நான் உங்களுக்கு பலன் கொடுக்குறேன். அது இல்லாம நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்மராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. சிம்மம் எதுலையுமே தைரியமான சிங்கம். சிம்மம் தைரியமான சிங்கம், எல்லா விஷயத்திலையும் சரி, எதுலையுமே சரி. தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசி என்பவர்கள் சொல்லுவேன். நல்லா தன்மான ஒரு தைரிய குணம், எதுலையும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை விடாம முயற்சி பண்ணி அதை வெற்றியை அடையுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும். நீதி நேர்மைக்கு மட்டும்தாங்க இவங்க அடிமை. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. எதுவுமே கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், குடும்பத்தை எடுத்து வழி நடத்தக்கூடிய பக்குவமான குணம் சிம்மத்துக்கிட்ட உண்டுங்க. அவருடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு என்ன யோகத்தை கொடுக்க போறார்? சிம்மராசி சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? ஸ்ட்ரைட்டா போயிடுவோம், நேரா பலனுக்கே போயிடுவோம். A+6+7 6ஆம் பாகத்துல என்னென்ன இருக்கு? 6 எடுத்தவன வேலை 6ஆம் பாகம், கடன் 6ஆம் பாகம், நோய் 6ஆம் பாகம், ஒருத்தரை வெல்லக்கூடிய திறமை 6ஆம் பாகம், போட்டி 6ஆம் பாகம், இதெல்லாம் 6ஆம் பாகத்துல வரும். அடிமை வேலை 6ஆம் பாகம். அடுத்து 7க்கு அதிபதி யார்? சனி பகவான். நட்பு சனி பகவான், நண்பர்கள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், கல்வி, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், கணவன் மனைவி ரெண்டுமே வரும். ஆண்களா இருந்தா மனைவி, பெண்களா இருந்தா கணவன். நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல எதிர்காலம் 7ஆம் பாகம், அறிவு 7ஆம் பாகம், பொதுமக்களுடைய ஆதரவு 7ஆம் பாகம். இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? சனி பகவான். சனி கொடுக்கிறத இப்ப யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இது ஏன்
நான் சொல்றேன்னா, இந்த பாவகத்துக்கு சனி பகவான் வந்து வக்ரமா இருந்தார், அதாவது ஸ்லோவா போனார், பின்னோக்கி நகர்ந்து போனார். அப்ப என்ன பலனை கொடுத்துருப்பார்? நம்ம இதை சொல்ல வார்த்தையே கிடையாது. சரி, நல்ல பலனை என்ன? ஃபர்ஸ்ட் நல்லதை மட்டும் பேசுவோம், கெட்டதை பேச வேண்டாம். சிம்ம ராசிக்கு நல்ல வேலை, ஒரு சில பேருக்கு சூப்பரான வேலை, எதிர்பாராத வேலை, நல்ல ஒரு அமைப்பான வேலை சிம்ம ராசிக்கு கிடைச்சிருக்கும். ஏன் கிடைச்சிருக்கும்? ஜாதகத்துல நீங்க ராசி சிம்ம ராசியா இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு லக்னம் வந்து சனி பகவானுக்கு நல்ல லக்னமா இருந்தா, நான் சொன்ன மாதிரி வேலை உத்தியோகம் நல்லா கிடைச்சிருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பொது பலன் தான் சொல்றேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு நீங்க எல்லாருமே சிம்மராசியில பிறந்திருப்பீங்க, ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம். ஒருத்தர் காலைல பிறந்திருப்பாரு, மதியம் பிறந்திருப்பா, இரவு பிறந்திருப்பா. அந்த அடிப்படையில தான் லக்ன புள்ளியை கணிப்பாங்க உங்க ஜாதகத்துல. அதுலதான் சனி பகவான் யோகமான கிரகமா இல்ல பலவீனமான கிரகமா, அதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும். தயவு செய்து இதை ஃபுல்லா இந்த பலனை எடுத்துக்காதீங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு மேட்ச் ஆகி வருதுங்கிறாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். அப்ப சனி பகவானை பாருங்க, நல்லவரா கெட்டவரா இதை பார்த்துக்கிட்டு எடுங்க. இப்ப யோகம்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி யோகத்தை நிறைய பேர் கொடுத்துட்டாரு. சரி, பலவீனத்தை என்னதான் சிம்மராசி கொடுத்திருப்பார்? ஏன்னா அவர் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு சிம்மராசி, அப்படியே தொடர்ந்து அப்படியே அவர் கண் பார்வையிலே வச்சிருக்காரு. இப்ப என்ன பண்ணார்? கடனை கொடுத்தாரா கேட்டா சிம்மராசியில கேளுங்க, ஆமா அப்படின்னு தலையாட்டுவாங்க. உடம்பு உபாதையை கொடுத்தாரா? ஆமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிகள் வந்தாங்களா? ஆமா இருந்துச்சு அப்படிம்பாங்க. வேலை சரியா கிடைக்கலையா? வேலை சம்பந்தம் இல்லாம வேலையில நிப்பாட்டினாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா. வெளிநாடு வெளியூர் போக முடியலையா? ஆமா. பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரா? ஆமா. இன்னும் திருமணமே நடக்கல, வரன் தேடிக்கிட்டே தட்டி தட்டி போகுதா? ஆமா. நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கத்துல பிரச்சனை இருந்துச்சா? ஆமா. ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்களா? ஆமா. கொடுத்த காசை வாங்க முடியலையா? ஆமா. இதெல்லாம் நிறைய விஷயம். சிம்மத்துக்கு சனி பகவான் சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயத்த கேட்டு பாருங்க, அப்படியே மாறவே மாறாது. இதெல்லாம் சிம்ம ராசிக்கு நடந்துச்சு. கண்டக சனி, கண்ட பிடி உங்களை புடிச்சிட்டாரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த 3 மாச காலத்துல பாருங்க கடுமையான தாக்கம் சிம்ம ராசியை பொறுத்தவரை. சொல்லிக்கிட்டே போகலாம். சில பேருக்கு சனி பகவான் கொடுத்திருப்பார், ஒரு சில பேருக்கு சனி பகவான் கெடுத்திருப்பார். அதனால சனி கொடுக்க யார் தடுப்பார்னு பழமொழியே கொடுத்துருக்காங்க. எந்த கிரகமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. சனி பகவான் தான் சனி ஈஸ்வர பகவான் சொல்றாங்க. ஏன்னா இது முக்கியமான கிரகம். இரும்புக்கு காரகரு, நம்முடைய கால் பகுதிக்கு காரகரு, தொழிலுக்கு காரகரு. இவர் இல்லாம எதுவுமே இயங்காதுங்க. ஒரு மனிதன் உடம்புல இயங்குன்னா சனி பகவான் தொடர்பு வேணும், கண்டிப்பா வேணும். அது இருந்தாதான் எல்லாமே பண்ண முடியும். விளையாட்டு போட்டி எல்லாமே இந்த சனி பகவான் தாங்க. சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். இவரை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க. பெரிய எப்படிப்பட்ட ஆளும் சரி, சனி தசை சனி புத்தி வந்துட்டா போதும், ஐயோ அப்பா. அவருக்கு எப்போதுமே நீதி நேர்மையா இருந்தா போதும். சனி பகவான் ஒண்ணுமே நம்மளை பண்ண மாட்டாரு. என்னை பொறுத்தவரை சனி பகவான் நல்ல கிரகம் சொல்லுவேன், கெட்ட கிரகத்தை சொல்ல மாட்டேங்க. அவர் போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அந்த ஜென்மத்துல கொண்டு வந்து அந்த கர்ம வினையை இப்ப தீர்த்துட்டு போறாரு அர்த்தம். சில பேருக்கு சனி பகவானை வச்சே கர்ம வினையை கண்டுபிடிச்சிடலாம் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான். இப்ப என்ன கொடுக்க போறார் சிம்மத்துக்கு? செம்ம பலனுங்க. வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, சூப்பரான டைமு. ஜாதகத்துல பாருங்க 2 கிரகம் நல்லா இருந்துட்டா இப்ப யோகம். ஒரே பாயிண்ட் தான், நான் வேற எதையுமே சொல்ல மாட்டேன். சதயத்துல போறாரா, ராகு நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கணும். அடுத்து டிசம்பர் 27 அப்புறம் குருவோட சாரத்துல போறாரு. குரு உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா குரு உங்களுக்கு 10ஆம் பாவத்துல உட்காந்துருக்காரு. இந்த 2 சாரத்துலதான் இந்த காலகட்டம் மார்ச் மாசத்துக்கு உள்ளதான் போவார். அதுக்கப்புறம் பயிற்சி ஆயிடுவார். இந்த 2 கிரகம் நல்லா இருந்தா இப்ப டாப் லெவலுக்கு போகக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது, சிம்ம ராசி மட்டும்தான். ஸ்ட்ரெயிட்டான பலன். இப்ப என்ன பண்ணுவார்? வெளிநாடு யோகம் வருமா வராதா? 100% வரும். வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு நான் முயற்சி பண்ணி, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணி, வெளிநாட்டை வேலை பார்க்கறேன், எனக்கு வேலை கிடைக்கல, இப்ப கிடைக்குமா, அந்த ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னா கண்டிப்பா இப்ப கிடைக்கும். மாற்று கருத்தே கிடையாது. பிடிச்ச வேலை, ப்ரொமோஷன் வேலை, நல்ல வேலை, அனுகூலமான வேலை, அந்நியரால நல்ல வேலைகள் கிடைக்கும் கண்டிப்பாக. இது எல்லாமே அழகா கொடுக்குறாரு.
அடுத்து திருமணம் நடக்காதவங்க திருமணம் கண்டிப்பா நடக்கும். எதிர்பார்த்த வெளிநாடு பண்ணா வெளியூர் பண்ணா கண்டிப்பா கைகூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. திருமண வழக்கு தடை கிடையாது. நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்குது. காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைகூடி வரும். குருவோட சாரத்தை டிசம்பர் 27 அப்புறம் பாருங்க கண்டிப்பா நடந்தே தீர்வதுல மாற்று கருத்தை கிடையாது. காதல் திருமணமா குழந்தை பாக்கியமா இது எல்லாமே டிசம்பர் 27 அப்புறம் குருவோட சாரத்துல என்னைக்கு சனி பகவான் இருக்கிறா கண்டிப்பா நல்லா இருக்குன்னா அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுங்க. இப்ப லக்னத்தோட சனி பகவான் தொடர்பு இருந்தா கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அனுகூலம் அமையும். வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். வண்டி வாகனம் வீடு கட்டுறது வீடு செலவு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே பண்ணி தான் ஆகணும். என்னைய பொறுத்தவரை சிம்மராசிக்காரங்க தொழில லாபத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. தொழில எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில லாபம் இருக்கும். ஏன் குரு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவருடைய சாரத்துல சனி பகவான் இறங்க போறாரு. உங்க ராசியை பார்க்க போறாரு. இப்ப தொழில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? பட்டைய கிளம்புவார். தொழில வீடு இடம் பூமி தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் முடிவுக்கு வரும். சிம்மத்துக்கு எழுதியே கொடுத்துருவீனா கண்டிப்பா அந்த அனுகூலங்கள் இருக்குது. ஜாதகத்துல சனிபாவம் நல்லா இருக்கும் இருந்துட்டா இப்ப யோகங்கள் உண்டு. அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்களை படிப்புகள் எல்லாம் சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி, அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே பாருங்க பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் வருது. சனி பகவான் அள்ளி கொடுக்க போறாரு. கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு எல்லா விஷயம் நல்லா இருக்கும். லாட்ரி யோகம் திடீர் யோகம் கிடைக்குமா? நிறைய பேர் கிடைக்கும். ஜாதக பார்த்தோன்னே கேட்கறது இந்த கேள்வி தான் கேட்கறாங்க. ஏன்னா சிம்மராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க, அதனால சொல்றேன். கண்டிப்பா இந்த யோகம்லாம் தேடி வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதுவா பாருங்க எந்த காரியம் எடுத்தாலும் சிம்மராசிக்கு இனிமே நவம்பர் மாசம் 15ஆம் தேதி எல்லாமே வெற்றியா தான் காட்டுது. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது மகனத்துல பிறந்தவங்க. தன்மையான குணம், பயங்கரமான சிந்தனை, அறிவாற்றல் எல்லாமே இருக்கு. இவங்களுக்கு எந்த வேலை சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எல்லா வேலையும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க. இயற்கையான ஞான அறிவு இருக்கும் மகனத்துல பிறந்தவங்க. யாருக்குமே அடிபடிஞ்சு போக மாட்டாங்க. இவங்க எப்போதுமே விட மாட்டாங்க. எந்த விதம் முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். இனிமேல் குடும்பம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. கவலையப்படாதீங்க. உங்களுடைய துன்பங்கள் தீரும். மருத்துவ செலவு வராது, விரைய செலவு வராது. எங்கே போய் கடன் கிடைக்கும். இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை, ஒரு வெற்றியான பாதை நோக்கி போறீங்க மகத்துல பிறந்தவங்க. அடுத்த பூர்வத்துல பிறந்தவங்க நாகரிகமா உள்ளவங்க, குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய நபர்கள். இவங்க குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு எல்லாமே சூப்பரா இருக்கு. வண்டி வாகனம் வீடு இடம் பூமி இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்குது. அதே மாதிரி பாருங்க தொழில லாபங்கள் வெற்றிகள் எல்லாமே தேடி வருது. இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி பக்கம் உங்க பக்கம் தேடி வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு பூரத்துல பிறந்தவங்க. ஏன்னா நீங்க குடும்பத்தை எடுத்து பார்க்கணுங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. சொந்த காலம் நிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும். மனைவி மேல அன்பா இருப்பீங்க, கணவர் மேல அன்பா இருப்பீங்க. எல்லாமே உங்க பக்கம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு அரசாங்க தொடர்பு அரசு அனுகூலம் எல்லாமே வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு. அடுத்து உத்திரத்துல நட்சத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே தன்னம்பிக்கையோட இருங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். என்னை பொறுத்தவரையும் இனிமே இடம் வீடு பூமி பூர்வீக சொத்து குழந்தை பாக்கியம் குடும்பம் காதல் திருமண வாழ்க்கை இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை இதுல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது. இனிமே இனிமே உங்களுக்கு எந்த ஒரு தடையும் என்னை பொறுத்தவரை வராது. நீங்க சொல்ல மாட்டேன்னா நல்ல ஒரு மாற்றம் உத்திரத்துல வருது. அரசாங்க தொடர்பு அரசு முன் அனுகூலம். நீங்க பட்ட கஷ்டத்துல இனிமே நல்ல ஒரு பலனை பார்க்க போறீங்க. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. வரக்கூடிய சிம்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியான பயிற்சியாகவே அமைகிறது.